வணக்கம். குரல் அறிவோமிற்கு உங்களை வரவேற்கிறோம். அதிகாரம் 3. நீத்தார் பெருமை. குரல் 26. செயற்கரிய செய்வார் பெரியர் சிறியர் செயற்கரிய செயல்களாதார். விளக்கம். பெருமை தரும் செயல்களை புரிவோரை பெரியோர் என்றும், சிறுமையான செயல்களை அன்றி பெருமைக்குரிய செயல்களை செய்யாதவர்களை சிறியோர் என்றும் வரையறுத்து விட முடியும். Explanation in English. The great will do those things which is difficult to be done, but the mean cannot do them. இந்த குறளுக்கான ஒரு குட்டி கதையும் உங்களுக்கு சொல்ல போறேன். ஒரு ஊர்ல அன்பு என்ற ஒரு முதியவர் வாழ்ந்து வந்தார். அவர் ஆதரவற்ற குழந்தைகளான ரவி, கவி என்ற இருவரையும் வளர்த்து வந்தார். ரவியின் வயது 15, கவியின் வயது 7. அன்பு அவர்களை தன் குழந்தைகளைப் போல பார்த்து வந்தார். அவர் இருவருக்கும் எந்த ஒரு குறையும் இல்லாமல் கவனித்துக் கொள்வார். ஆனால் மாடியில் இருக்கும் ஒரு அறையை எக்காரணம் கொண்டும் திறக்கக்கூடாது என்று இருவரிடம் அடிக்கடி சொல்வதுண்டு. ஆனால் இருவருக்கும் ஏன் மாமா அப்படி சொல்கிறார், அப்படி என்ன அந்த அறையில் இருக்கும் என்ற சந்தேகம் இருந்தது. இப்படியே நாட்கள் கழிந்தன. ஒரு நாள், நான் அலுவலக வேலையாக வெளியூர் 3 நாட்கள் செல்ல போகிறேன். இருவரும் பத்திரமாக வீட்டில் இருக்கும்படி கூறினார். இருவரும் சரியென்று சொல்லிவிட்டு அவரை வழி அனுப்பினார்கள். அவர் சென்றதும் ரவிக்கு மாமா சொன்ன அந்த மாடி அறையில் என்ன இருக்கும், அவர் இல்லாத நாட்களில் நாம் சென்று பார்ப்போம் என கவியிடம் கேட்க, கவி வேண்டாம், அது தவறு. அவர் நம்மை எவ்வளவு நன்றாக பார்த்துக் கொள்கிறார். அவர் இல்லாத நாட்களிலும் நாம் அவருக்கு உண்மையாக இருக்க வேண்டும். அதுதான் அவர் நம்மை வளர்ப்பதற்கு நாம் கொடுக்கும் நற்பண்பு என்று சொன்னான். ஆனால் ரவியின் மனம் அதனை ஏற்கவில்லை. அவன் மேலே சென்று பார்க்க முடிவெடுத்து விட்டான். கவி தூங்கிய பிறகு ரவி மாடிக்கு சென்று அந்த அறையை திறந்து பார்த்தான். அங்கு மிகப்பெரிய கேமரா ஒன்று பொருந்தியிருந்தது. அவன் கால் வைத்ததும் அவனை புகைப்படம் எடுத்தது. உடனே அவன் அறையை மூடிவிட்டு ஓடி வந்து விட்டான். அவன் பயத்துடனே இருந்தான், மாமாவுக்கு தெரிந்து விடுமோ என்று. மாமாவும் 3 நாட்களில் வீடு திரும்பினார். ரவி அவரை நேருக்கு நேராக பார்க்க முடியாமல் தலைகுனிந்து நின்றான். மாமா அவனை அழைத்து, உங்களின் நேர்மையாக வளர்க்க வேண்டும் என்ற எண்ணத்தில்தான் அந்த அறையை உங்களிடம் போக வேண்டாம் என்று சொன்னேன். ஆனால் நீ என் நம்பிக்கையை இழந்து விட்டாய் என்று அவனிடம் சொல்லிவிட்டு, இனி எந்த சூழ்நிலையிலும் தவறு செய்யக்கூடாது என்று அறிவுரை கூறினார். கவியை பார்த்து, நீ வயதில் சிறியவன், ஆனாலும் நீ பெரியவன் போல் நடந்து கொண்டாய் என்று அவனை நினைத்து பெருமைப்படுவதாக அவர் கூறினார். பெரியவர் சிறியவர் என தீர்மானிப்பது வயதை வைத்து அல்ல, அவர்கள் செய்யும் செயல்களை பொறுத்து. ஆமாங்க, இந்த கருத்தை தான் நம்ம வள்ளுவரும் இந்த குறள்ல நமக்கு எடுத்துரைக்கிறார். மீண்டும் ஒரு குறளுடன் ஒரு குட்டி கதையுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.